கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த காலை வேளையில வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே நாம் எடுத்து வாசிக்கலாம். ஆபக்கூக் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள்ளே செம்மையானது அல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. இங்கே ஆபக்கூக்குடைய புஸ்தகத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அது 3 அதிகாரம் மாத்திரமே அந்த ஆபக்கூக்ல இருக்கிறது. 56 வசனம் கொண்ட ஒரு புஸ்தகம். அப்படிப்பட்ட அந்த 56 வசனம் கொண்ட அந்த புஸ்தகத்தினுடைய வழிகளை நாம் பார்ப்போமானால் அவருக்குள்ளே ஒரு காரியங்கள் நடைபெறுகிறது. அவர் சொல்லுகிறார், நீங்க இதோ அகங்காரிகளாய் இருந்து அவனுடைய ஆத்துமா அவனுக்குள்ளே சுகமாய் செம்மையாய் அல்லது நலமாய் இல்லாமல் போகிறதை நாம் அங்க பார்க்க முடிகிறது. அதனால இன்றைக்கு ஒருவேளை நாம் இந்த ஆபக்கூக் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறதுக்கு முன்பாக சொல்லணும்னா தலைப்பிலே நம்ம வாசிப்போமானால் அவர் சொன்ன தரிசனமும் பாரமும் ஒரு மனுஷனுக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியம். இந்த ஆபக்கூக்குக்கு ஒரு தரிசனம் உண்டு. அந்த ஆபக்கூக்குக்கு ஒரு பாரம் இருந்தது. அந்த பாரத்தினால அவர் சொல்லுகிறார், அவன் அந்த இடத்துல ஒரு 5 காரியங்களை அந்த 3 அதிகாரத்துக்குள்ள வைத்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே இருக்கிறதான அந்த காரியங்களிலே தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற மனிதனுடைய வாழ்க்கையில இது காரியங்களை நடப்பிக்க கூடியதா இருக்கும். இன்றைக்கு இந்த காலை வேளையில நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தரிசனமும் அப்படிப்பட்ட பாரமும் இருக்கிறதா என்பதை சற்று நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அங்க சொல்லி காண்பிக்கிறார். ஏன்னா அவனுக்குள்ளே ஒரு பாரம் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவனுக்குள்ளே ஒரு தரிசனம் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த ஆபக்கூக் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் 3 காரியங்களை அந்த இடத்துல நீங்க வாசித்து பார்க்க முடியும். 1 விசுவாசத்தை குறித்து பேசுகிறது, 2வது நீதிமானை குறித்து பேசுகிறது, 3வது நீங்கள் பிழைக்கிற காரியத்தை குறித்து பேசுகிறது. இன்னும் ஏன்னா அகங்காரிகளாய் இருக்கிற காரியத்தை குறித்து 5 காரியங்கள் அங்க சொல்லப்படுது. அதே வேளையிலே நாம் சீர்படுவதற்காக 3 காரியங்களை அங்க சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி நாம பார்க்கணும், அப்படி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் வாசிப்பீர்களானால் 1 அந்த இடத்துல நீங்கள் எபிரேய புஸ்தகத்தை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். 2வது ரோமர் புஸ்தகத்தை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். 3வது கலாத்திய புஸ்தகத்தை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆபக்கூக் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்க வேண்டுமானால், இந்த ஆபக்கூக்கிலே இருக்கிறதான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால், இந்த பாரமும் இந்த தரிசனமும் உடையவராய் ஆபக்கூக் இருக்கிறதுனாலே அவர் இந்த புதிய ஏற்பாடு காலத்துக்குள்ளே வரும்போது அதை எபிரேயருக்குள்ளேயும் அங்கே இருக்கிறதான ரோமர் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் போது அந்த ரோமருக்கும் அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் போது கலாத்தியருக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற சந்ததிக்கு இதை ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாய், இதிலே நீங்கள் வளர்ந்து பெருகும்படியாய், நீங்கள் விசுவாசத்திலே நீங்கள் வளர்ந்து பெருகவும், நீதியிலே நீதிமான்களாய் நீங்கள் திகழத்தக்கதாக இருக்கவும், இன்னும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிழைக்கிறவர்களாய் இருக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். ஏனென்றால் இந்த இடத்துல சொல்லும் போது இதோ அகங்காரிகளாய் இருந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்துமா ஒரு நாளும் செம்மையானதா இல்லை,
செம்மையானதுன்னா சுகமானதா இல்ல, நல்லா இல்ல என்று சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இப்படிப்பட்ட தரிசனமும் இப்படிப்பட்ட பாரமும் இருக்கிறதா என்பதை சற்று நாம் நிதானித்து பார்க்கணும். அல்லேலூயா. அப்படி என்ன பாரம், அப்படி என்ன தரிசனம் என்பதை இங்கே ஆபக்கூக் நம்மளுக்கு 5 காரியங்களை சொல்லுகிறார். 1, ஜனங்களுக்குள்ளே அக்கிரமம் பெருகுகிறதை ஆண்டவர் அவனுக்குள்ளே காண்பித்து கொடுக்கிறார். எடுத்து வாசிப்போமானால் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து, நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? அந்த இடத்துல நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது அது புரியும். ஏன்னா அந்த இடத்துல ஜனங்கள் அக்கிரமத்தில் நிறைந்திருக்கிறார்கள். அக்கிரமத்தில் நிறைந்திருக்கிறதுனாலே அந்த அக்கிரமத்தின் காரியத்தை அந்த ஆபக்கூக்குக்கு ஆண்டவர் நினைப்பூட்டினார். அல்லேலூயா. என் ஜனங்கள் அக்கிரமத்திலே நடக்கிறார்கள், என் ஜனங்கள் அக்கிரமத்திலே நடக்கிறார்கள், அதை நீ சரி செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் அந்த ஆபக்கூக்குக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். 2ஆவதாக, ஜனங்கள் அவபக்தியாய் நடக்கிறார்கள், ஜனங்கள் அவபக்தியாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அதிலே வாசிப்பீங்கன்னா 1:1 வாசிக்கலாம். ஆபக்கூக் என்னும் தீர்க்க தரிசனமாய் கண்ட பாரம். தீர்க்க தரிசனமாய் கண்ட பாரம். அங்கே சொல்லப்படுகிற பாரத்தை குறித்து அவன் சொல்லி காண்பிக்கிறான். ஏன்னா அவன் காணுகிற அந்த பாரம் என்ன அப்படின்னா, ஜனங்களுக்குள்ளே அவபக்தி உண்டாய் கொண்டிருக்கிறது. அவபக்தி உண்டாகிறதுனாலே அவனுக்குள்ள ஒரு பெரிய பாரம் வந்து அவனை அழுத்துகிறதுக்கு ஏதுவாய் இருந்திருக்கிறது. அல்லேலூயா. அதான் இங்க சொல்லி காண்பிக்கிறார். 3ஆவதாக, அந்த ஜனங்கள் அவிவிசுவாசத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், அவிவிசுவாசம் உள்ளவர்கள். எடுத்து வாசிக்கலாம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆபக்கூக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல், சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால், கர்த்தருடைய மகிமையை இந்த பூமி அறிகிற அறிவு உடையதாய் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவிவிசுவாசத்துல வாழுகிறதான அவிவிசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, சமுத்திரம் எப்படி ஜலத்தினால நிரம்பி இருக்குதோ அது போல நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலே ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருக வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 4ஆவதாக, அங்கே ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ளாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே 2ஆம் அதிகாரம் 18-19 வசனம் சொல்லுது, சித்திரக்காரனுக்கு அவன் செய்த சுரூபமும் ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணி தான் உருவாக்கின சுரூபத்தை நம்பினவனுக்கு, வார்க்கப்பட்டதும் பொய் போதகம் பண்ணுகிறதுமான விக்கிரகமும் எண்ணத்துக்கு உதவும் கிளர் மரத்தை பார்த்து விழி என்றும், ஊமையான கல்லை பார்த்து எலும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. அங்க சொல்லுகிறார், என் ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்று. என் ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். ஏன்னா ஒன்றுக்கும் உதவாத பொய் போதகத்துக்கும் ஊமையான பேச்சியே பேசாத கல்லோ மரத்துக்கும் என் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்பதை அங்கே ஆபக்கூக்குக்கு ஆண்டவர் வலியுறுத்தி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா.
5வது காரியத்தை சொல்லுகிறார். அங்கே என் ஜனங்கள் அங்கே விபச்சாரம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லுகிறார். 20வது வசனம் சொல்லுது, 2:20. கர்த்தரோவென்றால் நமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவது. பூமி அனைத்தும் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவது. ஹல்லேலூயா. இன்றைக்கு விபச்சாரம் பண்ணுகிறவர்களா இருக்கிறார்கள். இந்த 5 காரியங்களை அந்த ஆபக்குக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். அவன் தரிசனத்திலே காணுகிறான். தரிசனத்தை கண்டவனுக்கு ஒரு பாரம் உண்டானது. என் ஜனங்கள் அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, என் ஜனங்கள் அவபக்தியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, என் ஜனங்கள் அவிவிசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, என் ஜனங்கள் விக்கிரக ஆராதனையில அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, என் ஜனங்கள் விபச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு பெரிய பாரம் உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாரத்தை தான் இங்க அவர் சொல்லி காண்பிக்கிறார். இன்னைக்கு நமக்கு பாரம் இருக்கா? பக்கத்துல பார்த்து சொல்லு, நமக்கு பாரம் இருக்கா? நமக்கு தரிசனம் இருக்கா? தரிசனமோ இல்லை, பாரமோ இல்லை. நம்மளுக்குள்ளே ஒரு பாரம் உண்டாக வேண்டும். நமக்குள்ளே ஒரு பாரம் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை அது கேள்விக்குறியாய் இருக்காது. அதுக்கான வழிகளை வகுத்து கொடுக்கிறதாய் மாறிக்கொண்டிருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுக்காக எழும்பி வைராக்கியமாய் இருப்பதற்கோ அல்லது வைராக்கியமாய் பாரம் கொள்ளுவதற்கு ஆட்கள் இல்லை. தரிசனத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தரிசனம் இருக்கு. ஆனால் தரிசனத்தை நிறைவேற்ற வாய்ப்பே இல்லை. ஏன்னா நிறைய நமக்கு சொல்லும் போது சொல்லுவாங்க, நாங்க தரிசனங்களை கண்டிருக்கிறோம். தரிசனத்தை கண்டவர்கள் தரிசனத்தின் வழியாய் ஓடுகிறது அல்ல. நான் வேணா இன்னைக்கு சொல்றேன், உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் போகிற வழி ஒருவேளை அங்க ஒரு 2 வழியாய் பிரியும் போது எந்த வழியிலே நீ போக வேண்டும் என்பதை சரி செய்து நீ சரியான தரிசனத்தின் வழியாய் கடந்து போவாயானால் உன் தரிசனம் நிறைவேறும். அது இல்லாம உன் வழி வேறு வழியாய் பக்க வழியாய் மாறுமானால் உன் தரிசனத்தின் கோணலான பாதைக்கு சென்றுவிடும். அல்லேலூயா. எனக்கு தரிசனங்களை குறித்து பேசுகிறோம். தரிசனங்கள் சொல்றோம். ஆனா தரிசனத்தை நிறைவேற்ற ஒருத்தரும் ஜனங்கள் அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் அவபக்தியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் அவிசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் விக்கிரக ஆராதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் விபச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நாம ஒருவேளை சபையில அமர்ந்து இருக்கலாம். சபையில இருக்கிற நாங்கெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு நம்ம வேணா சொல்லலாம். சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கும். ஆனா நாம் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஜெபத்தோட வரீங்கன்னு தெரியாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தை என் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு எத்தனை பேர் இருக்கிறோன்னு தெரியாது. தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியத்திலே நமக்கு ஒரு தரிசனம் இருக்குமானா, தரிசனம் இருந்தா பாரம் இருக்கும். நீங்க உலக பிரகாரமா நீங்க பார்க்க முடியும். ஒண்ணுமே இல்லாத ஒன்றுக்கு, அழிந்து போகிற காரியத்துக்கு வைராகியம் கொண்டு எழும்பிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இல்லை. இதுவரையில நீங்க பார்க்காத இடத்துல எல்லாம் இப்ப நீங்க போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் புதுசு புதுசாகுது. உங்களுக்கு எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அப்ப அவனுக்கு இருக்கிற தரிசனமோ அவனுக்கு இருக்கிற பாரமோ நமக்கு என்ன இல்லை? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். என்ன பார்த்து சொல்றது கஷ்டம்தான். நீங்க உங்களை பார்த்தே சொல்லுங்களா, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களா. யோசித்து பாருங்க. தரிசனங்கள் இருக்குது.
தரிசனத்துக்கு 4 பேர் ஒண்ணு சேர்றான். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் உங்களுக்கு, 4 பேர் ஒண்ணு சேர்ந்தாங்க. 4 பேர் வாலிபர்களா இருக்கிறாங்க, இளம் தலைமுறைகள். 4 பேர் சேர்ந்தாங்க. 4 பேர் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தா 3 நாளுக்குள்ள அங்க ஒரு பெரிய ஒரு விக்கிரகம் நிக்குது. 3 நாளுக்குள்ள ஒரு பெரிய விக்கிரகம் நிக்குது. அப்ப அவனுக்குள்ள இருக்கிற பாரம் நமக்கு என்ன இல்ல இருக்கா? இருக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இருக்கா? எனக்கு இங்க இருக்கிறவன் அங்கதான் இருக்கிறான். அப்போ அங்க இருந்த ஆபகுக்குக்கு ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாயும் தரிசனத்தோடு கூட ஒரு பாரத்தையும் கொடுத்து ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம, நமக்குள்ள அப்படிப்பட்ட தரிசனம் இருக்குதா? அப்படிப்பட்ட பாரம் இருக்குதா? கொஞ்சம் நீங்க யோசித்து பார்க்கணும். நான் உலகத்தின் காரியத்துக்கும் உள்ள இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். யாரும் மூக்க மூடுன்னு சொல்றது இல்ல, யாரும் அங்க மூக்க மூடி உள்ளே செல்லுங்கள் என்று போர்டும் வைக்கல. ஆனா நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அந்த துர்நாற்றம் வீசுகிற அந்த துர்நாற்றத்தை நம்ம சகிக்க முடியாதபடிக்கு நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? மூக்க மூடிக்கிட்டு போறோம். ஆமாதானே? அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் அதே வெளியே இருக்கிற ஜனங்களோடு கூட வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட பாரம் உடையவர்களா இருக்கிறோம் என்பதை சற்று நிதானித்து பார்க்கணும். அவங்களுக்கு வாழ்க்கை பழகி போச்சு. அங்க இருக்கிற கழிப்பறையில இருக்கிறவருக்கு அதுதான் வாழ்க்கை என்பது அவருக்கு நிர்ணயிச்சாச்சு. அதனால அவருக்கு மூக்க மூட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீ எங்கோ இருந்து போகிற, நீ மூக்க மூடுறதுக்கு காரணம் தெரியணும். அப்போ நம்ம உலகத்தின் வாழ்க்கைக்கும் பரிசுத்தத்தின் வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனால்தான் அங்க ஆபகுக்குக்கு பார்த்து சொல்றாரு, ஆபகுக்கு தரிசனத்திலே வளரும் போது தரிசனத்தை கொடுத்து, என் ஜனங்க இப்படி இருக்கிறாங்க பாரு, என் ஜனங்கள் இப்படி வாழுகிறார்கள் பாரு, இதுக்கு நீ என்ன பாரம் கொண்டிருக்கிறாய்? என்ன பாரம்? எனக்கு நமக்கு இருக்கா அந்த பாரம்? நமக்கு இருக்கா? சற்று நிதானிக்கணும். அப்படிப்பட்ட நிதானிச்சு நம்ம ஆண்டவர் அதை தான் சொல்றார். அந்த அக்கிரமத்தில் வாழக்கூடியதான ஜனத்துக்கு அவர்களுடைய ஆத்துமா அவர்களுக்குள்ள செம்மையா இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்களும் நானும் தான். அவர்களுக்குள்ளே அவர்களுடைய ஆத்துமா செம்மையா இல்லாததுக்கு காரணம் நீங்களும் நானும் தான். இதுக்கு காரணம் எத்தனை பேர் ஒத்துக்க முடியும்? ஒத்துக்கொள்ள முடியுமா? பக்கத்துல பார்த்து சொல்லு, பக்கத்துல பார்த்து சொல்லு. இன்றைக்குள்ள வாழ்க்கைக்குரிய காரியங்கள், தேவனை தொழுது கொள்ளுகிற நீங்கள் வெளியே அக்கிரமத்திலே வாழுகிறதான ஜனத்துக்கு அக்கிரமத்திலே இருந்து அவர்களுடைய ஆத்துமா, நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியாய் பார்ப்போமானால் நம்முடைய தரிசனங்களும் நம்முடைய பாரமும் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சற்று நாம் நிதானித்து பார்க்கணும். அதுதான் இங்க ஆபகுக்குக்கு ஆண்டவர் சொல்லி காண்பிக்கிறார். இருக்கிறது அதுல 3 அதிகாரம் தான். அந்த 3 அதிகாரமும் 56 வசனம் தான் அதுல இருக்குது. அந்த 3 அதிகாரத்துக்குள்ள 56 வசனம். அந்த 56 வசனத்தை நீங்க படிக்கணும்னா அங்கே தரிசனத்தை கொடுத்து பாரத்தை கொடுக்கிற காரியம் 5 காரியங்கள் இருக்குது. அதே வேளையில அதிலிருந்து நீங்கள் மீண்டு நீங்கள் சரியான வழியிலே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சா எபிரேயர் புஸ்தகத்தை படிக்கணும். அதே வேளையில ரோமர் புஸ்தகத்தை போய் படிக்கணும். கலாத்தியர் புஸ்தகத்தை நீங்க போய் படிக்கணும். ஏன் அதை படிக்கணும் அப்படின்னா அதுதான் 2வது அதிகாரத்திலே 4வது வசனம் சொல்லுது, தன் விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுகிறது. விசுவாச பட்டியல் எபிரேய புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது.
அந்த விசுவாசத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமானால், அந்த விசுவாசத்திலே நீங்கள் வளர வேண்டுமானால் எபிரேய புத்தகத்தை நீங்கள் போய் படிக்க வேண்டியது அவசியம். இரண்டாவதாக அங்க சொல்லுகிறார் நீதிமான் என்று சொல்லும்போது, ரோமர் புத்தகத்தை போய் படிச்சீங்கன்னா நீதிமானுக்கான காரியங்களை அந்த ரோமர் புத்தகத்தில் முழுமையாய் எழுதப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட எழுதப்பட்ட காரியத்தில் நீங்களும் நானும் நீதிமானாய் வாழ முடியும். அதனாலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுகிற காரியம் கலாத்தியர்ல போய் நீங்கள் வாசிப்பீர்களானால், அந்த கலாத்தியரை நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்களுடைய வாழ்க்கையில பிழைப்பு உண்டாகும் என்பதை ஆண்டவர் நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அததான் இங்க சொல்றாரு. அப்போ தேவன் தரிசனத்தை கொடுத்து பாரத்தை கொடுத்த ஆண்டவர் அதுக்கான வழியையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதனால்தான் இங்க சொல்லப்படுகிறது, தேவனுடைய கட்டளைகளை நீங்கள் பார்ப்பீர்களானால் கட்டளை இல்லாம வாக்குத்தத்தம் நிறைவேறாது. கட்டளை இல்லாமல் வாக்குத்தத்தம் நிறைவேறாது. கட்டளையை கொடுத்து வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க வைக்கிறவர். அது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அது எல்லாருக்கும் கிடைக்குமான்னா கிடைக்காது. அதுதான் வேத வசனம் சொல்லுது, எல்லாருக்கும் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு, அப்ப நம்முடைய வாழ்க்கை அவர்களோடு கூட ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. அந்த வாசனை தெரியலன்னா அவங்களோட கூட நாமளும் என்ன செய்யறோம்? அவன் தானே பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். அந்த வாசனை நமக்கு தெரியலன்னா, அது மூக்க போய் மூடலன்னா, அங்க இருக்கிறவன் பணம் வசூல் பண்றவன் எப்படி மூக்க மூடாத இருக்கிறானோ அவனை போலதான் நாமளும். அப்ப அவனோடு கூட நாமளும் என்ன செஞ்சிட்டோம்? ஒருமித்து வாசம் பண்ணுகிறோம். அப்படின்னா உலகத்தோடு கூட இருக்கிறவங்களோட நாம ஒருமித்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வாசம் பண்றோம். அவன் அக்கிரமத்துல வாழ்றான், நீயும் என்ன செய்யற? அவன் அவபக்தியா இருக்கிறான், நீ யோசிச்சு பாரு. அவன் அவிசுவாசியா இருக்கிறான், நீ. அவன் விக்கிரக ஆராதனை பண்றான், நீ. நாங்களும் பண்றது இல்லைங்க. யோசித்து பாருங்க. நாங்க விபச்சாரம் பண்றது இல்லை. நாங்க விபச்சாரம் உடனே நம்ம மாம்சத்துக்குரிய காரியத்துல போயிடக்கூடாது. விபச்சாரம்னு சொன்னா மாம்சத்துக்குரிய காரியத்துல எண்ணிடாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரியதை யோசிக்கணும். அப்ப தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவைகளை சரியாய் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அதெல்லாம் இங்க சொல்லி காண்பிக்கிறார். அதே ஆபக்கூக்கின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது. தரிசனம் ஏன்னா இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குது. கொஞ்ச காலம் தான் இருக்குது. அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள அக்கிரமத்தில் வாழுகிறவர்களுக்கு, அங்கே அவபக்தியாய் வாழுகிற வாழ்க்கைக்கு, அங்கே அவிசுவாசமாய் வாழ்கிற வாழ்க்கைக்கு, விக்கிரக ஆராதனையிலே வாழுகிற வாழ்க்கைக்கு, விபச்சாரத்திலே வாழுகிற வாழ்க்கைக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா குறித்த காலத்துல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறார்? படிக்கலாம். முடிவிலே அது விளங்கும். அது முடிவிலே விளங்கும். உன் முடிவு காலம் வரப்போகுது. உன் முடிவு காலம் வரப்போகுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உன் வாழ்க்கை முடிவுக்குள்ளாக வரும். அந்த முடிவு காலத்துல நீ எப்படி வாழுகிறாயோ அதுக்கான தீர்வு அங்க உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அதனால அவர் சொல்றாரு, முடிவு காலத்துல அது பொய் சொல்லாது. அது பொய் சொல்லாது. ஒரு நாள் பொய் சொல்லாது. நான் இங்க நிக்கிறேன், நான் ஒருவேளை இங்க பொய் சொல்றவனா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. அல்லேலூயா.
நான் பேசுறேன். நான் ஒருவேளை இங்க நின்னு நான் என்ன பொய்ய சொல்லலாம், பொய்க்கும் பொய்க்குரிய பிதாவுமா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வசனம் ஒரு நாளும் பொய்யாகாது. அது போய் அது வேலையை செஞ்சு முடிச்சிட்டு தான் தன் இடத்துக்கு திரும்பும். போய் சேர வேண்டிய இடத்துல, அது போக வேண்டிய இடத்துல. அதுதான் நான் போன வாரமே சொன்னேன். போன வாரம் சொல்லும் போது, உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குமானா நீ சாட்சியா வாழுவ. உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தா சாட்சியா வாழுவே. அந்த சாட்சி உள்ள வாழ்க்கைக்கு இது ஒரு அடிப்படை. உனக்குள்ளே ஒரு தரிசனம், உனக்குள்ளே தரிசனத்தின் பாரம், அந்த பாரம் உனக்குள்ள இருக்குமானா உன் வாழ்க்கை சீர்படக்கூடியதா இருக்கும். அல்லேலூயா. பார்க்கிறவங்களை பார்த்தாலே தெரியும், அவன் அக்கிரமத்துல வாழ்றான்னா அவனோடு கூட நம்ம ஒருமித்து வாசம் பண்றதுக்கு இல்ல, அவனோடு கூட பேசுகிறதுக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அதனால்தான் அவர் சொல்றார், குறித்த காலத்துல தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது. ஆம், அது தாமதித்தாலும் அதற்கு அது காத்திரு. தாமதித்தாலும் அதற்கு நீ காத்திரு. அல்லேலூயா. தாமதம் வரும். நம்ம பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, அவன் நல்லா தாங்க இருக்கிறான். நாம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? அவன் நல்லா தான் இருக்கிறான். ஆனா நானு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு எப்பெல்லாம் ஆராதனை வேலை வருதோ அப்பெல்லாம் நான் முதல் ஆளா இருக்கிறேன். ஆராதனை வேலை எப்பெல்லாம் வருதோ, எப்பெல்லாம் சபை கூடுதோ அப்பெல்லாம் நான் முதல் ஆளா இருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கை மட்டும் கேள்விக்குறியாவே இருந்துகிட்டு இருக்குது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி வரணும் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கிறது. ஆனா நாம சொல்றோம், அடுத்தவனை பார்க்கும்போது அவெல்லாம் நல்லா தான் இருக்கிறான். என்ன சொல்றான்? அவெல்லாம் நல்லா தான் இருக்கிறான். கர்த்தர் சிட்சித்தாலே ஒழிய கர்த்தர் சிட்சிக்காத எந்த புத்திரனும் சுகமா இருந்ததா சரித்திரம் இல்லை. உலகத்தின் பார்வையில் வேணா சுகமா இருக்கிறதுக்கு முடியும், ஆனா ஒரு நாளும் இது பண்ண முடியாது. நேற்று தினத்துல நாங்க மேஸ்திரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த மேஸ்திரி சொன்னாரு, எங்க அப்பா ஆடு மேய்ச்சிருந்தாரு என்றார். எங்க அப்பா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, ஆனா எங்க பெரியப்பா எங்க சித்தப்பா எல்லாருமே கவர்மெண்ட் வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க. அவங்க ஒருத்தர் ரயில்வேல இருந்தாரு, ஒருத்தர் பேங்க்ல இருந்தாரு. அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லி அன்னைக்கு நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளைங்கள்லாம் கடங்காரனாக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா எங்க அப்பா ஆடுதான் மேய்ச்சிருந்தாரு, என்ன கடன் இல்லாம வச்சு நல்லா சந்தோஷமா வீடு வாசல கட்டி வச்சுட்டு போய்க்கிறாருன்னா. அவங்க கவர்மெண்ட் வேலை செஞ்சாங்க, அவங்க யாரா மாறிட்டாங்க? கடங்காரனா இருக்கிறாங்க. ஆனா எங்க அப்பா ஆடுதான் மேய்ச்சாரு, நான் கடன் இல்லாம சுகமா இருக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை அது நேற்றைய தினத்துல. ஏன்னா இன்னைக்கு நம்ம எதை செய்யறோமோ அதுதான் நமக்கு பின்னாடி. நம்முடைய வாழ்க்கை தேவனுக்காக நாம் பிரகாசிக்கிறவர்களாய் மாறணும். அவன் நல்லா தானே இருக்கிறான், நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேனே சொல்லாத. ஆண்டவர் நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இன்னும் அதிகமாய் உன்னை புடமிடுகிறார் என்பதை நீ அறியணும். ஆண்டவர் இன்னும் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார் என்பதை நீ மறந்து போக கூடாது. ஒண்ணு இல்லாதது போல இருக்கும், ஆனா எல்லாம் இருக்கும். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்களா தெரியல, எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. ஆனா போன வாரத்துல வேலை மட்டும் எனக்கு 13,000 ரூபாய் வேலை நடந்திருக்கு. 13,000 ரூபாய் வேலை நடந்திருக்கு. மேஸ்திரி வேலைக்கு உண்டான பொருள் வாங்கி கொடுத்துருக்கோம். நம்ம காரியங்களில் பெயிண்ட் வேலைக்கு உண்டான பெயிண்ட் இருக்கு. அவர் பெயிண்டர் 2 நாள் வேலை செஞ்சாரு, அந்த வேலைக்கான கூலி கொடுத்துருக்குறோம். பெயிண்ட் வாங்கி கொடுத்துருக்குறேன். பெயிண்ட்டுக்கு மட்டுமே 7,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கேன். எப்படி வருதுன்னு எல்லாம் தெரியாது, ஆனா பாக்கெட்ல 1 ரூபா கூட இல்லை, இங்கிருந்து ஊதிக்கிட்டு போறேன். ஏன்னா கர்த்தர் செய்கிறவர், அவர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைப்படாது. அல்லேலூயா.
அவர் செய்வாருன்னா ஒரு நாளும் தடையே வராது. நம்ம சொல்லலாம், ஐயோ அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. எனக்கு பின்னாடி நம்ம சர்ச்சை கட்டி நான் சொல்றேன், 6 வருஷமா சர்ச்சையை கட்டினது ஒரே வருஷத்துல சர்ச்சை கட்டி முடிச்சிட்டேன். மேல வீட்டை 6 வருஷமா கட்டினேன். ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை பார்த்து கேலி கிண்டல் பண்றவங்க தான். ஏன்னா ஒருத்தர் கேட்டாரு, நான் சார் நீங்க மட்டும் இப்படி இத்தனை வருஷமா கட்டிக்கிறீங்க, இந்த மாதிரி எதிரில் வந்தாங்க, பிளாட் வாங்கினாங்க, உடனே கட்டி கிரகப்பிரவேசம் போயிட்டாங்க. உடனே கட்டி என்ன செஞ்சிட்டாங்க, வீடு குடும்பம் போயிட்டாங்க. ஆனா இன்னும் நீங்க என்ன செய்யல? அவனை கேட்டாதான் தெரியும், பிளாட்டுக்கும் வீட்டுக்கும் என்ன வச்சிருக்கிறான்னு. கர்த்தர் கடன் இல்லாம வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நான் சொன்னேன், ஒருவேளை அவன் என்ன நிலைமையில இருந்து கட்டியிருக்கான்னு தெரியல, என்ன நிலைமையில இருந்து கட்டியிருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா கர்த்தர் என்ன, எங்க ஆண்டவர் எங்களை கடன் இல்லாம வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும் போது கடவுள் செய்கிற காரியங்கள் உண்மையாவே சொல்லலாம், இந்த நாள் வரையிலும் ஆண்டவர் பெரிதாய் செய்து கொண்டிருக்கிறார். அங்க நமக்குள்ள என்ன பாரம் இருக்குது? எனக்கு அக்கிரமத்துல வாழ்கிறவர்களுக்கு அங்க சொன்னது குறித்த காலத்துல எல்லாருக்கும் ஒரு தரிசனம் வைக்கிறது. குறித்த காலத்துல உன் காரியங்கள் அங்க நிறைவேறும். அங்க நீ என்ன செய்யறியோ அது நடக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனாலதான் அவர் சொல்றாரு, முதல் ஒண்ணு, அக்கிரமத்துல வாழுகிற ஜனங்களை பார்த்து அங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாருங்க. 7ஆம் அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கிறக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவாரு, நீ உலகத்தானோடு கூட அவன் அக்கிரமம் செய்யறான், அவனோடு கூட நீயும் ஒருமித்து வாசம் பண்ணுவன்னா, அவனோடு கூட நீயும் சேர்ந்து இருப்பன்னா, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுவாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். ஏன்னா உலகத்தானோடு கூட நீ ஒருமித்து வாசம் பண்ணுகிறதுனால, உலகத்தின் காரியமாய் நீ இருக்கிறதுனால நீயும் அவனுக்கு துணையா இருக்கிற. நாம எப்படி இருக்கிறோம்? துணையா இருக்கிறோம். நாங்க ஒரு அக்கிரமமும் செய்யலையே, நாங்க ஒரு அக்கிரமமும் செய்யலையே சொல்லுவோம். ஆனா உலகத்தானோடு கூட ஒருமித்து வாசம் பண்ணுகிறதே வேதம் சொல்லுது அக்கிரமத்தின் செய்கைக்காரர். அக்கிரமத்தின் செய்கைக்காரர் அவனோடு கூட. அதுதான் நான் அடிக்கடிக்கு சொல்லும்போது சொல்லுவேன், திருடன் கூட நீ போய் திருடத்துக்கு போனவன் வீட்டுக்குள்ள போனான்னா, நீ வெளியே நின்று நான் திருடல சும்மா தெருவில் தான் நின்னு சொன்னீங்கன்னா உன்னை என்ன செய்ய மாட்டாங்க? ஒன்னும் செய்ய மாட்டாங்க. நீ போய் வர்றசா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. புரியுதா? திருடனோடு கூட ஒருமித்து நீ திருடலனாலும் திருடனோடு ஒருமித்து போகிற பாரு, அப்ப நீயும் திருடனா, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அததான் இங்க சொல்லுது, அக்கிரமக்காரரோடு கூட நீ ஒருமித்து வாசம் பண்ணுகிறதுனால ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு நீங்க என்ன செய்யுங்க? அகன்று போங்க. உங்களுக்குன்னு வச்சிருக்கிற குறித்த காலத்தினுடைய தரிசனம் உனக்கு இங்க நிறைவேறும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. நீ என்ன விதைக்கிறியோ அதை அறுப்ப, என்ன விதைக்கிறியோ அதை அறுப்ப. நாம என்ன விதைக்கிறோமோ அதை நிச்சயம் அறுப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அதுதான் அவர் சொல்லி காண்பிக்கிறார். 22வது வசனம் சொல்லுது, மேல
அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். ஆபகுக்கு மாதிரி நல்லா கவனிக்கணும். ஆபகுக்கு போல தீர்க்க தரிசனம் சொன்னோம். ஆனா நான் எங்களை பார்த்து சொல்றீங்களா ஆண்டவரே, அக்கிரம செய்கைக்காரரே அகன்று போங்கன்னு சொல்றீங்களே, உன் நாமத்தினால்தான் நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னோம், உன் நாமத்தினால்தான் அற்புதம் செஞ்சோம், அடையாளங்கள் எல்லாம் பார்த்து காமிச்சோம், பிசாசு துரத்தணும் அங்க சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் பார்த்து சொல்லுவாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு நீங்க என்ன செய்யுங்க, அகன்று போங்க. நமக்கு என்ன இருக்குது என்பதை நம்ம அறியணும். அதுதான் அவர் அங்க சொல்றாரு. ஏன்னா இனி காலங்கள் செல்லாது, அதுக்குதான் அவர் அங்க சொல்லி காண்பிக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷத்துல நீங்கள் வாசிப்பீங்கன்னா 24ஆம் அதிகாரம் 12வது வசனம், 24:12 அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அக்கிரமம் எங்க மிகுதி ஆகுதோ அங்க அன்பு என்ன செய்யுமா, தனியும். பக்கத்துல பார்த்து சொல்லு, நமக்குள்ள அன்பு இருக்குதா? நமக்கு அன்பு இருக்குதா? இல்ல. ஏன்னா நம்ம சிநேகமெல்லாம் யாரோட தான்? நம்ம சிநேகம் யாரோட? நம்ம சிநேகம் யாரோட? நம்ம சிநேகம் யாரோட? அதுதான் பைபிள் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அக்கிரமம் மிகுதி ஆக ஆக அன்பு என்ன செய்யுமா, தணிந்து போகும். அப்ப நம்முடைய அக்கிரமத்தின் செய்கை, நம்முடைய அன்பு யாரோட ஒருமித்து இருக்குது? யாரோட இருக்குது? அப்ப நம்முடைய அக்கிரமத்தின் செய்கைகள் மாற்றங்கள் உருவாகும். அதனால்தான் சொன்னாரு, சொல்லும்போது ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆதியில இருந்த அன்பை விட்டா என்று சொல்லாதபடிக்கு நாம ஒவ்வொரு நாளும் அந்த அன்பை என்ன செய்யணுமாம், காத்து கொள்ளணும். அக்கிரமம் மிகுதி ஆக ஆக அன்பு நம்ம விட்டு என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கும். திரும்ப வான்னா என்ன செய்யாது, வராது. அப்படி வரணும்னா அவங்களுடைய அக்கிரமம் என்ன செய்யணும், மன்னிக்கப்படணும். அவன் அக்கிரமம் மன்னிக்கப்படணும். அவன் அக்கிரமம் மன்னிக்கப்படும் போதுதான் அவனுடைய வாழ்க்கையில அவன் ஆசீர்வாதத்தை பெற முடியும். அவனுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு அவன் அக்கிரமமும் அவனுக்குள்ளே இருக்கிற பாவமும் மன்னிக்கப்படணும். ஹல்லேலூயா. அக்கிரமம் பெருக பெருக அன்பு தணிந்து போகும். ஆனா அன்பு தணிந்து போகிற வேளையில நம்முடைய வாழ்க்கையில அந்த அன்பு தணியாதபடிக்கு யாருடைய அக்கிரமம் மன்னிக்கப்படுகிறதோ, யாருடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ அவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான் என்கள் என்றா ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு நம்மளுடைய அக்கிரமங்கள் மூடப்படுமா, மன்னிக்கப்படுமா, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்க முடியும். அததான் இங்க சொல்லி காண்பிக்கிறார். அப்ப தேவனுடைய ஜனங்களா இருக்கிற நாம் அக்கிரம செய்கைக்காரர்களோடு கூட ஒருமித்து வாசம் பண்ணாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அவங்க அக்கிரமம் செய்யறான்னா அவனோடு கூட நாம என்ன செய்யக்கூடாது, சத்தியத்தை அறிஞ்சு சத்தியத்தை கை கொண்டு நடக்கிற ஜாதியா இருக்கிற நீங்க அந்நியரோடு கூட ஒருமித்து வாசம் பண்ணும் போது அந்நியர்களுடைய சாபம் நம்ம மேல வரும். வேதம் சொல்லுது, பிதாக்களுடைய அக்கிரமம் பிள்ளைகளை சேரும்.
பழைய ஏற்பாடுல போய் நீங்க படிக்கணும், நிறைய படிச்சீங்கன்னா தெரியும். பிதாக்களுடைய அக்கிரமம் என்ன அப்படின்றது பின்னாடி போய் பார்க்கணும். நீங்க போய் ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரலையும் அந்த 5 அதிகாரத்துக்குள்ள நீங்க போய் படிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும். புரியுதா? இரண்டாவது அவபக்தி. என் ஜனங்கள் அவபக்தியாய் நடக்கிறார்கள். வாசிக்கலாம், ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும், சத்தியத்தை தனக்குள்ள அநியாயமா அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கு. நல்லா கவனிக்கணும். சத்தியத்தை நாம என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது, அடக்கி வைக்க கூடாது. ஜார்ல ஊறுகாய் போட்டு வச்சுட்டு, ஒரு ஜார்ல ஊறுகாய் போட்டு வச்சுட்டு அந்த ஊறுகாயே எங்க இருக்குன்னு தெரியாம தூக்கி மூலையில வச்சுட்டா போகும், அது பூரணம் முடிச்சிடும், அது யாருக்குமே உதவாது. சாப்பிட்ற நீயாவது சாப்பிடு, சாப்பிட முடியலன்னா சாப்பிட்றவங்ககிட்டயாவது என்ன செய்யணும், கொடுக்கணும். இல்ல எங்க வீட்டு ஜார்ல அது பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அடைச்சி வச்சு மூலையில வச்சுட்டா பிரயோஜனம் படாது. அதுதான் வேத வசனம் சொல்லுது, சத்தியத்தை அவபக்தியினாலே நாம அடக்கி வைக்கிறது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செஞ்சிடணும். நான் ஒவ்வொரு நாளும் எண்ணும் போது யோசிப்பேன், சாதாரண இந்த விளம்பரம் பண்றவன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவன் விளம்பரம் பண்ற அந்த பொருள் ஒன்னுத்துக்கும் உதவாது. ஆனா அவன் பொருளை எப்படியாவது அடுத்தவன் தலைமையில கட்டிட்டு போகணுன்றதுக்காக அவன் பேசுவான் பாருங்க. எங்க வீட்டுல போன வாரத்துல ஒரு இந்திக்கார மிக்சி எடுத்துன்னு வந்துட்டான். மிக்சி எடுத்துன்னு வந்து கேட்டவங்க எங்க விட்டோமா மிக்சி வாங்கிக்கலாம். நான் சொல்றேன், சாந்தியர் கூலி கொடுக்கறதுக்கு காசு இல்லாம உட்காந்துக்கிறேன், மிக்சி எங்க வாங்குறது சொல்றேன். அப்போ அவன் சொல்றான், இல்ல சார் நீங்க கம்மியா நீங்க எவ்வளவு கேட்கறீங்களோ அவ்வளவுக்கு தரேன் சார். ஏன்னா இப்ப எங்க வீட்டு சொல்லுங்க, நமக்கு மிக்சி தான் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், மிக்சி இல்லைன்னா குழம்பு செய்யலையா அப்படின்னு எங்க அளவுக்கு ஆயிடுச்சு அது. ஏன்னா அவன் எவ்வளவு தந்திரமா எடுத்துன்னு வந்து கொடுக்கறான்றதை கொஞ்சம் யோசிக்கணும். அதுவும் அதிகமா பெண்கள் இடத்துலதான். ஏன்னா அவங்கதான் டக்குன்னு அப்பவே கவுந்து உள்ள இருக்கிற பீரோல இருக்கிறத எடுத்துட்டு வந்து அப்படி கையில கொடுத்துருவாங்கன்றதுனால அவங்ககிட்ட தான் கேன்வாஸ் பண்றான். புரியுதா? ஒரு சாதாரண ஒரு பொருள் அதை வித்து முடிக்கிறதுக்கு அவன் எவ்வளவு பிரெயின் வாஷ் பண்றான். ஆனா இன்னைக்கு அவபக்தியா அக்கிரமத்துல வாழுகிறவனோட சத்தியத்தை சொல்றதுக்கு நாம என்ன பண்றோம், போட்டு அடக்கி வச்சு அதை மூட்டை கட்டி மூலைல வச்சிரும். யோசித்து பாருங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பக்கத்துல பார்த்து கேளு, நம்ம என்னைக்காவது சத்தியத்தை விதைச்சிருக்கிறோமா? சத்தியத்தை விதைச்சிருக்கிறோமா? இதுவரையிலும் யாருக்காவது ஒருத்தருக்கு நாங்க சத்தியத்தை விதைச்சிருக்கிறோம், சத்தியம் கொஞ்சமாவது அப்படி முளைச்சு வந்திருக்குது, இதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும் தெரியுமா? இதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும். சும்மா இல்ல, வசனத்தை வந்துட்டு வாங்கி வாங்கி உள்ள போட்டு வச்சுக்கிட்டே இருக்க கூடாது. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, விதைக்க போறவனை பார்த்தீங்கன்னா அவன் எடுத்துட்டு போய் விதைக்கும் போது சந்தோஷமா விதைக்கிறானா அப்படின்னு கேட்டா சந்தோஷமா விதைக்க மாட்டான். அழுது கொண்டுதான் என்ன செய்வான், விதைப்பான்.
அது விளைச்சல் வந்து விளைஞ்சி அறுவடைக்கு வந்த பிறகுதான் அவனுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமே இருக்கும். எனக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அப்ப நம்ம விதைக்கிற விதைய ஒருவேளை அவனுக்கு விளைச்சலே வரலன்னா அவன் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. விதைச்ச விதைக்கு மகசூல் வரல, சுத்தமா ஒண்ணும் முளைக்கல, அந்த விவசாயி என்ன பண்ணுவான்? சொல்ல மாட்டேன்றீங்க. பக்கத்துல பார்த்து அது சொல்லுங்களேன். வேதனைப்படுவான், கஷ்டப்படுவான். 4 பேர்கிட்ட போய் என்ன சொல்லுவான்? நான் இத்தனை மரக்கா விதைச்சேன், ஒண்ணு கூட வரலப்பா, அது என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. புலம்புவானா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஒண்ணு கூட முளைச்சி வர மாட்டேங்குது, ஒண்ணு கூட விதைய விதைச்சு அது ஒண்ணு கூட என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. 8 மாசம் ஆயிடுச்சு. ஆனா வந்த உடனே வந்து 10 பேரு சொன்னேன், 10 பேரை 8 மாசம் ஆயிடுச்சு. இதுல எத்தனை பேரு நீ கொண்டு வந்திருக்கிற? இல்ல எத்தனை பேருக்கு நீ சொல்லி இருக்கிற? யோசித்து பாரு, சொல்லி இருக்கிறியா? ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. 10 பேருக்கு நீ கொண்டு வரேன்னு சொன்னா, நான் சொல்லி இருக்கிற ஆண்டவரே, இதோ 4 பேருக்கு நான் சொல்லி இருக்கிறேன், இந்த 4 பேரை நீங்க தான் என்ன செய்யணும், கொண்டு வரணும்னு அதுக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறியா? யோசித்து பார்க்கணும். 8 மாசம் இன்னும் இருக்கிறது. இன்னும் எத்தனை மாசம் தான் இருக்குது? இன்னும் எத்தனை மாசம் தான் இருக்குது? 4 மாசம் தான் இருக்குது. 4 மாசத்துல நீ இன்னும் என்ன செய்யணும்? கணக்கு யோசித்து பாருங்க. அப்ப நம்ம நிலை பிரயோஜனமற்றது. விதைக்க வேண்டிய விதையை சரியாய் விதைச்சி அதை அறுவடைக்குள்ளே கொண்டு வர வேண்டியது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை. அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்லி காண்பிக்கிறார். அப்ப அநியாயமா அடக்கி வைக்கிறதுக்கு பேரு சத்தியம் அல்ல, சத்தியத்தை நாம் விதைக்கிறவர்களாய் இருக்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும்? சொல்லிடு. அதான் சொல்றாரு தீமோத்தேயு சொல்லும்போது, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் விலகியிரு. அவைகளால் கள்ள போதகர்களானார்கள். அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாய் வந்தார்கள். அவர்கள் மாறிட்டாங்க. இன்னைக்கு வீண் பேச்சு பேசணும்னா, கட்டுக்கதை பேசணும் அப்படின்னா இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசிக்கு போய் சேர்ந்துருவோம், இந்த கோடியிலிருந்து அந்த கோடிக்கு போய் சேருவோம். ஏன் எதுக்கு வர சொன்னாங்க, என்னத்துக்கு வர சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனா போய் என்ன செய்வோம்? வீண் காரியங்களை பேசுவதற்கு, கட்டுக்கதைகளுக்கு. எனக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். வீணாய் போகிறதுக்கு நாம் நம்மளை அர்ப்பணிக்காதபடிக்கு தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் இருக்கணும். அதனால தீத்து சொல்லும் போது சொல்றாரு, தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், 2:12. நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளுக்கும், லௌகீகன்னா உலகம், உலகத்தின் இச்சைகளுக்கும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் இந்த உலகத்துல ஜீவனம் பண்ணணும். அல்லேலூயா. தெளிந்த புத்தி இருக்குதா? வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்கிறோமா? வீணான காரியங்களை குறித்து வேணான்னு உதறி தள்ளுறவங்களா இருக்கிறோமா?
நமக்கு ஒரு தெளிவான புத்தி இருக்குதா? நம்ம இந்த உலகத்துல வெறுக்கக்கூடியவைகளை வெறுக்கிறோமா? கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணி பாருங்க. ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கையில அப்படிப்பட்ட தரிசனம் உடையவர்களாய் மாறணும். அப்படிப்பட்ட தரிசனத்தோடு கூட நீங்கள் நடப்பீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பாரம் உண்டாகும். அந்த தரிசனமும் பாரமும் உங்களுக்குள்ள இருக்குமானா வீணா பேசுறவனோட கூட இருக்க மாட்டேன். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சங்கீதம் 1:1 நீங்க போய் வாசிங்கன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே பாவிகள் உட்காருகிற இடத்துல உட்காராமலும் பரியாசக்காரர். யோசித்து பாருங்க. அப்ப வழியில துன்மார்க்கர் இடத்துல, பரியாசக்காரர் இடத்துல, வீணா பேசுற பேச்சியில நாம என்ன செய்ய மாட்டோம்? யோசிக்கணும். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம வீணான பேச்சு, வீண் கதைகளுக்கு, நாம கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிறவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். அப்போ அதனால அவபக்தி உடையவர்களாய் இருக்கிறோம். பக்தி வைராக்கியம் இல்லை, அவபக்தி. தெளிவான புத்தி இல்லை. தெளிந்த புத்தி நமக்குள்ளே இல்லாததுனால நாம நம்மளுடைய வாழ்க்கையில கேள்விக்குறியோடு கூட இருந்துகிட்டு இருக்கோம். அதனால்தான் 1 பேதுருவின் புஸ்தகத்துல நீங்க வாசிங்கன்னா 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆம், ஆவிக்கு ஏற்ற மாளிகைகளும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கு ஏற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமா ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வாழ்க்கை தேவ பக்திக்கு ஏதுவாய் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். அல்லேலூயா. அங்க அந்த ஆபகுக்கு இடத்துல சொல்லும் போது, தரிசனங்களை பெற்றிருக்கிற நீ உனக்குள்ளே பாரம் இருக்குதா? இன்னைக்கு தரிசனம் தரிசனம்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தரிசனத்தின் வழியாய் பாரம் உண்டாக வேண்டும். ஆண்டவர் எதுக்கு கொடுத்தாரு தரிசனம்? தரிசனம் எதுக்கு கொடுத்தாரு? தரிசனம் இருக்கா ஒருத்தருக்கும்? தரிசனம் இல்லைன்னா சீர்கேடா கிடப்போம். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போனார்கள். தரிசனம் இல்லைன்னா நம்மளை முன்னோக்கி கடந்து போக. ஒரு தரிசனம் இல்லைன்னா ஒன்னும் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஏதாவது செய்ய முடியுமா? நீங்க ஒரு பொருள் வாங்க போனோம், உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ ஒரு பொருள் வாங்க போனோம். அந்த பொருள் என்ன இடத்துல இருக்குதுன்றது தெரிஞ்சாதான் அந்த பொருளை போய் நீங்க என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். அப்போ அந்த இடம் தெரியணும். அதே சமயத்துல அந்த பொருள் வாங்க போகிற ஒரு எண்ணம் உடையவர்களா, ஏதோ போனோம் பார்த்தோம் வந்துட்டோம் அப்படின்னா அதனால ஒரு காரியமும் என்ன செய்யாது? நடக்காது, நடக்காது. தரிசனத்தோடு கூட நீங்க போனா உடனே என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ள முடியும். தரிசனம் இருந்தா ஒரு பாரம் இருக்கும். பார்த்த பொருள்ல போய் எப்படியாவது என்ன செய்யணும்? வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற பாரம் வரும். இல்லைன்னா அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அப்ப நம்ம பாரம், நமக்குள்ள பாரம் இருக்குதா? தரிசனமே இல்லை, அப்புறம் எங்க பாரம் வர்றது? தரிசனமே இல்லை, அப்புறம் எங்க பாரம் வர்றது? அதுதான் சொல்லுகிறார். 3வதாக அவிவிசுவாசம். அவிவிசுவாசம் அதுதான் தரிசனம் இல்லை. தரிசனம் தானே பாரம் வர்றதுக்கு. அது இல்லைன்றதுனால அவிவிசுவாசமா இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம போய் வாங்க முடியுமா? அதெல்லாம் நம்ம போய் வாங்க முடியுமா? அல்லது நாம போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னாதான் அவங்க என்ன வந்துருவா போறாங்க? சொன்னா வந்துருவா போறாங்க. வாசிக்கலாமே 2 கொரிந்தியரின் புஸ்தகம்
4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். அவருடைய மனக்கண்களை குருடாக்கினார். கண்ணு இருக்குது, ஆனா பார்க்க முடியாது. கண்ணு இருக்குது, பார்க்க முடியாது. முடியாது. ஏன்னா தரிசனமே இல்லை, தரிசனத்துக்கான பாரமும் இல்லை. பாரமே இல்லைன்னா இதெல்லாம் எப்படி நம்ம போய் வாங்கிறது? இது போய் வாங்க முடியுமா? இது போய் வாங்க முடியுமா சொன்னா அப்ப நம்ம கண்ணு எப்படி இருக்குது? குருடா இருக்குது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் அவபக்தி உள்ளவர்களா இராதபடிக்கு தேவன் நமக்கு உதவி செய்யும். அவிவிசுவாசம். அதே கொரிந்தியரின் புஸ்தகம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் அவிவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அவிவிசுவாசியுடனே விசுவாசிக்கும் பங்கு ஏது? நல்லா கவனிக்கணும். நமக்கு என்ன பங்கு இருக்குதுன்னு யோசி. நாம போகிற இடங்கள், போகிற காரியங்கள், செய்கிற செயல்பாடுகள். நாம நிறைய பேர் சொல்லுவோம், நாங்க கல்யாணம் பண்ணிட்டாக்கா வீட்டுல இருக்கிற மருமகளை மாத்திருவோம். மாத்தவே முடியாது. நாங்க மருமகனை மாத்திருவோம், மாத்தவே முடியாது. ஹலோ, புரியுதா நான் சொல்ல? ஆரம்பத்தில் இல்லாத ஒண்ணு இருக்குமானா செயல்பாடு கஷ்டம், செயல்பாடுகள் கடினம். ஏதோ அதுதான் தெளிவாய் சொல்லுது. விசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லை. இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? நாம நினைப்போம் நாங்க வெளிச்சம், நாங்க அப்படி இருளுக்கிட்ட போன உடனே அங்க வெளிச்சமா ஆயிடுவோம். நீயே இருளா மாறிடுவோம். பிறகு ஒன்னொன்னுக்கும் எப்படி இருக்குது யோசித்து பார்க்கணும். அப்ப தேவன் அவிவிசுவாசிகளை நம்மளோடு கூட இணைக்கப்படுகிறதுக்கு, அல்லது அவர்களோடு கூட நம்ம ஒருமித்து வாசம் பண்ணுகிறதுக்கு நம்முடைய தரிசனமும் நம்முடைய பாரமும் நமக்குள்ளே இருக்குமானா டிஸ்டன்ஸ், இடைவெளியை என்ன செய்வோம்? மெயின்டைன் பண்ணணும். இடைவெளியை சரியா காத்து கொள்ளணும். நீ அங்க இரு, நான் இங்க இருக்கிறேன். அடிக்கடிக்கு இங்க இந்த ஊர்ல சொல்லுவாங்க எங்க எஸ்ஐக்களை பத்தி. எஸ்ஐக்களை சொல்லும் போதெல்லாம் சொல்லுவாங்க, ஊர் பசங்க கூட எல்லாம் சுத்திட்டு இருக்கிறான், அவன் என்னவா போறான்னு சொல்லி. இதே இடத்துல நிறைய பேர் சொன்னவங்க இருக்கிறாங்க, வெளியவும் இருக்கிறாங்க சொல்றவங்க. இந்த பசங்க இன்னார் கூட சேர்றாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், யோசித்து பார்த்துங்க. ஆனா தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த இடைவெளியை நாம சரியாய் காத்து கொள்ளுவோமானால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இல்லைன்னா அந்நிய நுகம் பிணைக்கப்படாது இருப்பது நல்லது. கூடுமான வரையிலும் நான் சொல்றேன், இருக்கிறையா இரு, டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணு. உன் காரியமா
உன் செயல்பாடா இருக்கட்டும். புரியுறதுக்காக. புரியுதா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 4வது, வேகமா நான் கடந்து போகிறேன். 4, விக்கிரக ஆராதனை. கலாத்தியர் 5:20. விக்கிரக ஆராதனை கலாத்தியர் 5:20. ஆராதனை ஆம். பில்லி சூனியம், பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள். இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இங்கே கலாத்தியர்ல நீங்க வாசிப்பீங்கன்னா, உலகத்தின் காரியத்திலே ஒண்ணு விக்கிரக ஆராதனை. ஆண்டவருக்கு அருவருப்பானது. அங்க அருவருப்பான காரியத்திலே இருக்கிற ஒன்று கலாத்தியர்ல நீங்க வாசிப்பீங்கன்னா, அந்த கலாத்தியர் புஸ்தகத்துல இருக்கிறதுல ஒண்ணு விக்கிரக ஆராதனை. அந்த விக்கிரக ஆராதனைக்கு நாம எப்படி இருக்கணுமா? தூரமா இருக்கணும், விலகி இருக்கணும், விலகி இருக்கணும். நம்மளுக்கு நான் போன வாரம் சாட்சி சொன்னேன். வர்றவங்க அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க தான், அவங்கெல்லாம் செய்யறாங்க, நீ ஏன் செய்ய மாட்டேன்ற? அவன் கிறிஸ்தவனு நீ நினைச்சுக்கிட்டு அப்படி இருப்பன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கிறிஸ்தவனா யாருன்னு என்னை பார்த்து தெரிஞ்சுக்கன்னு சொல்ற மாதிரி அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். போன வாரம் உங்களுக்கு சாட்சி சொன்னேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? நமக்கு அந்நிய நுகத்துக்கோடு கூட பிணைக்கப்படக்கூடாது. விக்கிரகத்தோடு கூட நமக்கு சம்பந்தமே. ஒரே ₹1 ஒத்த ரூபா நீ கொடுத்தவன கூட அதுக்கு நீ பங்காளி. அதுக்கு நீ யாரு? பங்காளி. அப்படின்னா உனக்குள்ள என்ன தரிசனம் இருக்குது? உனக்குள்ள என்ன பாரம் இருக்கு? பாரமும் தரிசனமும் இல்லாத செத்த கிறிஸ்தவனா இருந்து வாழ்றதை விட அதுக்கு நீ கிறிஸ்தவனா இல்லாம இருப்பது நல்லது. நாங்களும் கிறிஸ்தவான்னு சொல்லிக்கிட்டு நாங்களும் பரலோகத்துக்கு போகாத கிறிஸ்தவனா இருந்து வாழ்றது வேஸ்ட். வேதம் சொல்லுது, விக்கிரக ஆராதனை உலகத்தின் பகை, தேவனுக்கு பகையானது. அப்படிப்பட்ட பகைக்கு நீ துணையா இருப்பன்னா உன் தரிசனம் என்ன? உன் பாரம் என்ன? தரிசனமும் பாரமும் என்ன? அப்ப நீ என்னத்துக்காக ஜெபம் பண்ற? அப்ப எதுக்காக நீ செயல்பாடுகாக செயல்பட்டு சொல்லி கிரியைக்காக நீங்க ஜெபம் பண்றது? செத்தது, செத்தது. கிரியே இல்லாத ஜெபம் என்னது? செத்தது. அப்படின்னா உன் கிரியில நீ காண்பிக்கணும், நான் யாருன்றத வெளிப்பாடு சொல்லணும். அதுக்கு நீ நிக்க முடியுமா? எனக்கு எதுங்க வம்பு, எனக்கு எதுக்கு வம்பு? 4 பேரோட என்ன செய்வோம்? 4 பேரு நரகத்துக்கு போறான், நீ போவியா? போக மாட்டியா? எதுக்கு வாழ்றன்றத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நான் உங்களுக்கு போன வாரத்திலேயே சொன்னேன், வாழ்க்கை என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம். மனுஷனுக்காக நம்ம வாழலை, அடுத்தவர்களுக்காக நம்ம வாழலை. அடுத்தவர்களுக்காக நம்ம வாழ்க்கை வாழுவோம்னா ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. அடுத்தவங்க பார்க்கறாங்கன்றதுக்காக, அடுத்தவங்க செய்கிறாங்கன்றதுக்காக, அடுத்தவங்க 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 அடுத்தவங்கன்னு பார்த்துட்டே போனா ஒன்னும் பண்ண முடியாது. தெளிவா இருக்கும். அதனால விக்கிரக ஆராதனை என்பது தேவனுக்கு பிரியமானது அல்ல, தேவனுக்கு பகையானது. அதனால்தான் சொல்றார் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் 6:9. சுதந்தரிப்பதில்லை, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதும் இல்லை என்று அறியீர்களா? அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரோ, வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், விபச்சாரக்காரரும்,
சுய அங்க இருக்கிற ஒவ்வொன்றும் பட்டியல் போட்டு காண்பிக்கிறார். இவங்க எல்லாம் எங்க போக மாட்டாங்க, பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. பரலோகத்துக்கு போகாதபடிக்கு அவர்களுக்கெல்லாம் தடையா இருக்குது. வெளிப்படுத்தல் 21:8 நீங்க போய் வாசித்தீங்கன்னா அதுல நீங்கள் தடையாகப்படுவீர்கள். அதுல நீங்கள் புரிந்து கொள்ளணும். 5வது விபச்சாரம். நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். அல்ல, நீங்க 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். விபச்சார மார்க்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு யாதையாமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயம் உடைய சாபத்தின் பிள்ளைகள். நாம சொல்லுவோம், ஐயோ அவங்க நல்லா பழகிட்டாங்க, அவங்க கூட நம்ம பேசாம இருந்தா எப்படி? அவங்க நல்லா பழகிட்டாங்க, அவங்க கூட பேசாம இருந்தா எப்படி? ஒருவேளை சொல்லுவேன்னா அதுக்கு பேர் தான் விபச்சாரம். நமக்கு வேண்டான்னு தோணும், தேவனுக்கு விரோதமானதுன்னு தெரியும். ஆனா நாம என்ன செய்வோம்? சேருவோம். அப்ப நம்ம நிலைமை எப்படி இருக்கணும் யோசித்து பார்க்கணும். அதுதான் இங்க சொல்லி காண்பிக்கிறார். கலாத்தியர் 5:19 சொல்லும் போது அந்த உலகத்தின் காரியத்திலே அங்க விபச்சாரம் தேவனுக்கு பகையானதுன்னு சொல்லிப்படுது. அப்ப தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் நாம் எச்சரிக்கையா இருக்கணும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் கடைசியாக படித்து முடிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஆண்டவருக்கு அதுல ஒரு கட்டளையை சொல்லி காண்பிக்கிறார். அவர் சொல்றாரு, அங்க விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அப்போ விபச்சார ஸ்திரியை கையும் களவுமா பிடிச்சு கொண்டு வந்தப்போ அந்த மாம்சத்துக்குரிய காரியத்திலே ஆண்டவர் மன்னித்து அவளுக்கு ஒரு மறு வாழ்வை கொடுத்தார். சரீரத்தோடு கூட ஒருமித்து வாசம் பண்ணின விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிப்பட்ட ஸ்திரீயை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து விடும்போது ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னாங்க, உங்களிலே யார் பாவம் செய்யலையோ அவர்கள் முதலாவது கல்லெறிட்டோன்னு சொல்லும் போது எல்லாரும் கல்ல கீழே போட்டுட்டு போயிட்டேன்டாங்க. அப்போ ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, இனி நீ போய் பாவம் விபச்சாரம் செய்யாதன்னு சொல்லல, அவரு என்ன செய்யாத, பாவம் செய்யாதன்னு சொல்லி அனுப்பினாரு. எனக்கு விபச்சாரம் என்று சொல்லுவோமானால் பாவத்தின் அறிகுறியாய் ஒரு பக்கத்துல இருந்தாலும் இங்க சொல்லுகிற நாம ஒருத்தர் வேண்டான்னு சொல்லுகிறதுக்கு அவர்களோடு கூட துணை நிற்கிற காரியமே விபச்சாரத்துக்கு சமமானது. புரியுதுங்களா? அப்படின்னா தேவன் இந்த காரியத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாருன்னா நாங்க இல்ல ஆண்டவரே நீங்க கொஞ்சம் அப்படி இருங்க, நாங்க இப்படி கொஞ்சம் போய் வந்துடுறோம் பாத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? யோசித்து பார்த்துங்க. அப்ப தேவனுடைய சமூகத்துல இங்கே ஆபகுக்கு கொடுத்த தரிசனமும் பாரமும் இதுதான். அப்ப அந்த தரிசனமும் பாரத்துல நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாயும் நீதிமான்களாயும் நீங்கள் பிழைக்கிறவர்களாயும் இருப்பீர்களானால் தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா! தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருப்பீர்கள். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால்தான் அந்த ஆபகுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார், தரிசனத்தோடு கூட பாரத்தையும் கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒருவேளை தரிசனம் இருக்குமானால் பாரமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா!
அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை எப்படி மீட்டெடுக்க வேண்டும் என்கிற பாரமுடையவர்களாய், இன்றைக்கு அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை எப்படி நாம் மீட்டெடுக்க முடியும் என்று நாம் நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. முழங்கால் படியிடுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அக்கிரமத்தில் வாழ்கிறவர்களும் அவபக்தியாய் இருக்கிறவர்களும் அவவிசுவாசிகளும் ஆண்டவரே விக்கிரக ஆராதனைக்காரர்களும் விபச்சாரக்காரர்களும் எங்க பூமியில ஆண்டவரே சமுத்திரம் நிறைந்திருக்கிறது போல ஆண்டவரே ஜலத்தினால நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜனத்தை கர்த்தர் நீர் மீட்டெடுக்கும்படியாய் உம்முடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றும் உம்முடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் ஐக்கியம் ஆலோசனை வழிநடத்தல் பாதுகாப்பு ரட்சிப்பு நம் அனைவரோடு கூட உலகமெங்கும் இருக்கிற பரிசுத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நிலைத்திருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.